வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்னைக்கு ரவையில் வந்து வடை செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன், 3/4 கப் தயிர், வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நைஸாக நறுக்கிக்கோங்க, 1 பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம், கறி லீவ்ஸ் கொஞ்சம். கறி லீவ்ஸ்க்கு பதிலாக நீங்கள் மல்லித்தலையோடு எடுத்துக்கலாம். சோடா உப்பு, குக்கிங் சோடா 1 சிட்டிகை அளவுக்கு, ரவை, பேக்கிங் சோடா, அது வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கறி லீவ்ஸ். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் 1 தான் போட்டிருக்கேன். பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் 1 சிட்டிகை அளவுக்கு. பெப்பர் பவுடர் சேர்க்க இஷ்டம் இல்லாட்டி நீங்கள் பச்சை மிளகாய் இன்னொன்று கூட போட்டுக்கலாம். தயிர், ரவை வந்து தயிரில் இருக்கக்கூடிய நீர் சத்தெல்லாம் உறிஞ்சிரும். அதனால நம்ம வந்து வடைக்கு வடை மாவை காட்டிலும் கொஞ்சம் இலக்கமாக வச்சுக்கோம். நம்ம தயிர் 3/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு லிக்விடாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வைப்போம். அந்த ரவை வந்து தயிரில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்தெல்லாம் உறிஞ்சி கொஞ்சம் இறுகிரும். 3/4 கப் நான் தயிர் எடுத்ததில் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் மிச்சம் இருக்குது. மாவு இறுகிடுச்சுன்னா திரும்ப நம்ம ஊற்றிக்கலாம். இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வைப்போம். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ மாவு கொஞ்சம் இறுகிடுச்சு. இந்த மாதிரி இருந்தாத்தான் எண்ணெயை குடிக்காமல் இருக்கும். நான் இப்போ எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப மாவு கெட்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மாவை வந்து வெடிப்பு இல்லாமல் உருட்டிக்கோங்க. ஒரு பேப்பரில், பிளாஸ்டிக் பேப்பரில் தண்ணியை வச்சு வெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தட்டிக்கணும். சட்டி காஞ்ச பிறகு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு போடணும். காப்பர் பாட்டம்னா ஒட்டாது, சாரி நான்ஸ்டிக்னா ஒட்டாது. இது வந்து சில்வர். அதனால வடை வந்து முதல்ல எண்ணெய் காயங்காட்டியும் போட்டிங்கன்னா தூரில் உட்காந்துக்கின்றோம். உட்காந்த பிறகு எந்திரிக்காது. நீங்களாக குத்தி எடுக்கணும். வடையோட ஷேப் மாறி போயிடும். ரெண்டாவது திரும்ப திரும்ப அதில் நீங்கள் வடை போட முடியாது. எல்லா வடையும் கீழே உட்காந்துக்கிட்டு நீங்கள் குத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். மாவு இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு அது எலும்புதான்னு செக் பண்ணிக்கோங்க. வடையை திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் வடை போட்ட பிறகு குறைச்சி வச்சுக்கணும் தீயை. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் கருகின மாதிரி இருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும்.
இந்த மாதிரி எல்லா வடையும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. வடை ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி மல்லி சட்னிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.